அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சிந்தனைக்காக யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் என்பது. நாம் தொடர்ச்சியாக இந்த யோவான் சுவிசேஷத்தை சிந்தித்து வருகிறோம். இந்த யோவான் சுவிசேஷத்திலையும் வேதத்திலையும் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான அதிகாரம் இந்த 3ஆம் அதிகாரம். இந்த 3ஆம் அதிகாரம் ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை இயேசு நம்மளுக்கு போதிக்கிறார். இயேசு தன்னுடைய வாயை திறந்து போதித்த சத்தியம் என்ன அப்படின்னா, மறுபிறப்பு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக மட்டுமே ரட்சிப்பு என்ற சத்தியத்தை இந்த 3ஆவது அதிகாரத்தில் போதித்திருக்கிறார். யாரிடத்தில் போதித்திருக்கிறார் என்று பார்த்தீங்க அப்படின்னா, நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு மனுஷன். யார் இந்த நிக்கோதேமு? 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். இந்த நிக்கோதேமு யூதன், அவன் ஒரு அதிகாரியா இருக்கிறான், அவன் ஒரு பரிசேயனா இருக்கிறான். யூதனுக்கு வேதம் நல்லா தெரியும். விசேஷமா பரிசேயன் என்ன செய்வான் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டை நன்கு அறிந்திருந்தவன், பழைய ஏற்பாட்டை நகலெடுக்கிறவன், பழைய ஏற்பாட்டினுடைய காரியத்தை ஜனங்களுக்கு போதித்து ஜனங்களை சரியான முறையிலே வழிநடத்தும் அதிகாரத்தையும் பொறுப்பையும் பெற்றிருக்கிற மனுஷன். இந்த மனுஷன் யாரா இருக்கிறான் அப்படின்னா, யூதருக்குள்ளே அதிகாரியாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். இந்த மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் வசனத்துல, அவன் காலத்திலே இயேசுவின் இடத்தில் வந்து, எப்போ வரான்? காலத்துல வரான். நிக்கோதேமு இயேசுவை சந்திக்க இரவுல வரான். ஏன் இரவுல வரானா, பரிசேயர்கள் இயேசுவை விசுவாசிக்க கூடாது, இயேசுவை பின்பற்றக்கூடாது, இயேசு எனக்கு எதிரானவன் என்ற ஒரு கண்ணோட்டத்துல வாழ்ந்து கொண்டு வந்தான். மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் என்ற ஒரு பயம் அவன் இடத்துல இருந்துச்சு. அவன் இடத்துல இயேசு மீது ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் இல்லாத ஒரு நிலை. அவனிடத்துல தைரியம் இல்லை, அவனிடத்துல விசுவாசம் இல்லை. இயேசுவோடைய போதனையை பார்க்குறான், இயேசுவோடைய அற்புதத்தை பார்க்குறான், இயேசு செய்கிற காரியங்களை பார்க்குறான், இயேசுக்கு பின்னாடி தரலான ஜனங்கள் வராத பார்க்குறான். இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில தைரியம் இல்லை, ஒரு விசுவாசம் இல்லை. ஒரு மனுஷன் ஒரு விசுவாசத்துக்குள்ள வரான் அப்படின்னா, அவனிடத்துல அவனுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில அவனுடைய விசுவாசம் பலவீனமாக தான் இருக்கும், அவனுடைய விசுவாசம் தள்ளாடுகிறதா தான் இருக்கும். ஆனா முடிவு தைரியம் உள்ளதாய் நிலைத்திருக்கக்கூடிய விசுவாசமாய் இருக்க வேண்டும். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில, அவனுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் கடுகளவு உள்ள ஒரு விசுவாசம், கடுகு சின்னதா இருக்கும். இந்த விசுவாசம் சிறிய விசுவாசமா தான் இருக்கும். அது நாளுக்கு நாள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கடுகு வளரணும், அது மரமாக வளரணும், அது தைரியம் உள்ளதாய் பலம் உள்ளதாய் நிலைத்திருக்கக்கூடிய விசுவாசமா இருக்கணும். இந்த இடத்துல நிக்கோதேமுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, முதலாக இயேசுவை சந்திக்கும் போது காலத்துல வரான், பயந்து வரான், தைரியமற்றவனா இருக்கிறான், தள்ளாடுகிற ஒரு சிறிய விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனா இருக்கிறான். ஏன்னா இவன் இயேசுவ தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை அவன் விசுவாசித்து இருக்கிறான். ஒரு சின்ன விசுவாசம் தான் இருக்கு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா, 7ஆம் அதிகாரத்துல 44 52 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, இயேசுவை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி பரிசேயர்கள் அனுப்பிச்சுடுறாங்க. அப்ப போர் சேவகர்கள் போய் இயேசுவை பிடிக்க போறாங்க. அப்ப போர் சேவகர்கள் இயேசு பேசி கொண்டிருக்கிறத கேட்டுட்டு ரிட்டர்ன் வந்து சொல்றான், அவரை போல இது வரைக்கும் யாரும் பேசல, அவரை போல இது வரைக்கும் யாரும் போதிக்கலன்ட்டு பரிசேயன்ட்ட வந்து சொல்றான். அப்ப பரிசேயன், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா என்று கேட்கிறான். 50ஆம் வசனத்துல இங்க நிக்கோதேமுடைய விசுவாசம் வெளிப்படுகிறது. ராத்திரியிலே அவர் இடத்தில் வந்தவனும் அவர்கள் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே ஆக்கினைக்கு உட்படுத்தலாமா என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்று கேட்கிறான். இங்க என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3ஆம் அதிகாரத்துல அவன் இயேசுவை சந்தித்ததுக்கு பின்பாக அடுத்துதான் இங்க 7ஆம் அதிகாரத்துல தான் அவனுடைய பேர் பயன்படுத்தப்படுகிறது. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய விசுவாசம் வளருது. ராத்திரியில யாரும் பார்த்துடக்கூடாது, மற்றவன் பார்த்தா என்ன நினைப்பான் என்ற ஒரு விசுவாசம் இப்ப பரிசேயர்களுடைய கூட்டத்துல இயேசுவை பிடிக்கணும் என்ற ஒரு கூட்டத்துல நின்று இயேசுவுக்கு சார்பாக பேசுகிறான். இப்ப இயேசுவுக்கு எதிராக பேசுகிற இடத்துல இங்க நிக்கோதேமு இயேசுவுக்காக நிற்கிறான். அடுத்து இங்க யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல பார்க்கும்போது, இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு அவன் உதவி செய்கிறவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். எப்பயுமே நம்மளுடைய ஆரம்பத்தை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அற்பமா எண்ணக்கூடாது.
அதான் சகரியா 4:10 சொல்லுது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம். இந்த நிக்கோதேமுடைய வாழ்க்கையில அந்த இந்த மூன்றாம் அதிகாரத்துல இயேசுவை பார்க்க வர இந்த விசுவாசத்தை குறித்து யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில என்னுடைய விசுவாசம் பலவீனமா தான் காணப்படும். அது போக போக இயேசுவை பார்க்க இயேசுனுடைய சத்தியத்தை கேட்க அந்த விசுவாசம் வளர வேண்டும். எப்படி விசுவாசம் வளரும்? ஏன்னா இந்த நிக்கோதேமு எருசலேம்ல தொடர்ச்சியா இயேசுவை பார்த்தான். இந்த நிக்கோதேமு தொடர்ச்சியா இயேசுனுடைய போதனையை கேட்டான். இந்த நிக்கோதேமு தொடர்ச்சியா இயேசுவினுடைய குணாதிசயத்தை அறிந்து கொண்டான். அந்த குணாதிசயத்துல இயேசுவை அறியும் போதுதான், இயேசுனுடைய குணாதிசயத்தை பார்க்கும்போது தான், இயேசுவை கண்ணால பார்க்கும்போது தான் என்ன செய்யும்? விசுவாசம் வளரும். இன்னைக்கு நிறைய நேரத்துல விசுவாசிகளுடைய வாழ்க்கையில விசுவாசம் வளராமல் இருப்பதற்கான காரணம் வேதத்தில் வெளிப்பட்ட இயேசுவை அறியாமல் இருப்பதுதான் என்னுடைய பலவீனமான விசுவாசத்திற்கு காரணம். என்னுடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல சந்தேகம், நிறைய நேரத்துல பயம், பலவீனம், தள்ளாடுகிற சூழ்நிலை. ஏன் அப்படின்னா நான் வேதத்துல இன்னும் இயேசுவை பார்க்க ஆரம்பிக்கல. வேதத்தில் வெளிப்பட்ட இயேசுவை பார்க்கும்போது, தேவனை அறியும் அறிவில் வளரும் போது மட்டும்தான் விசுவாசம் பலனடையும். இந்த நிக்கோதேமு தொடர்ச்சியா இயேசுவை அறிந்தான். அதனால அவனுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் தொடர்ச்சியா வளர்ந்துச்சு. உங்களுடைய வாழ்க்கையில உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? பலமுள்ள, தைரியமுள்ள, நிலைத்திருக்கக்கூடிய விசுவாசமா இருக்குதா? உங்களுடைய இருதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விசுவாசம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா, தைரியமற்றதாக இருக்கு அப்படின்னா, தள்ளாடுகிறதா இருக்கு அப்படின்னா, வேதத்துக்கு வாங்க. வேதத்துல வெளிப்பட்ட இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவை அறிகிற அறிவுல வளரும் போது நிச்சயமாய் விசுவாசத்தை தேவன் வளர்க்கிறார். விசுவாசத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த விசுவாசத்தில் பலப்படுங்கள். இந்த விசுவாசத்துல பலப்பட்டு இன்னும் அதிகமாய் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவளாய் மாறுங்க. விசுவாசம் குறைவா இருக்கு அப்படின்னா வேதத்தை வாசிங்க. வேதத்தில் தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். வெளிப்படுத்தப்பட்ட இயேசுவை பார்ப்பது விசுவாசத்தை வளர்க்கும். இப்படிப்பட்ட சிந்தனையோடு தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.